ஏசி வசதி கொண்ட ரயில் பெட்டிகளில் வழங்கப்படும் பெட்ஷீட்டுகள் மற்றும் தலையணைகளில் துர்நாற்றம் வீசுவதாக மீண்டும் புகார் எழுந்துள்ளது. இந்த புகாரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி RS ராமநாதனை தெரிவித்தது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் காத்திருக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பெரிய பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். வணக்கம் கிறிஸ்டோபர். இந்த தொடர்கதையாக கொண்டிருக்கும் ரயில்வே துறையின் சுகாதாரமின்மை குறித்து சொல்லுங்க பத்மநாபன். அதாவது தென்னக ரயில்வே இயக்கம் பல்வேறு ரயில்களில் மட்டும் அழுக்குகள் படிந்திருப்பதாக தொடர்ச்சியாக புகார் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருக்கைகள் முதல் கழிப்பறை வரை எல்லாமே அசுத்தமாக நாற்றம் அடிப்பதாக தொடர்ச்சியாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ள நிலையில் இப்போ இதே மற்றொரு புகார் இதே போன்று எழுந்துள்ளது கிறிஸ்டோபர். பத்மநாபன், ஏற்கனவே இதே போல ஒரு புகார் எழுந்திருக்கல 2011. ஆமா, அதோட தொடர்ச்சியா மற்றும் ஒரு புகார் வந்திருக்கு. இது குறித்து சொல்லுங்க பத்மநாபன். கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இதே போல, அதாவது ஏசி பெட்டிகள், தென்னக ரயில்வே இயக்கம் ஏசி பெட்டிகளில் வழங்கப்படும் பெட்ஷீட் மற்றும் தலையணைகள் துர்நாற்றம் வீசுவதாக அழுக்கு படிந்திருப்பதாக ஒரு புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அதிரடியாக நடத்தினார்கள். அந்த சோதனையின் அடிப்படையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்தது தெரிய வந்தது. அதாவது அந்த பெட்ஷீட்டுகள் மற்றும் தலையணைகள் சரியாக சுத்தம் செய்யப்படாமல் மீண்டும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டது தெரிய வந்தது. இதை அடுத்து அந்த ஒப்பந்ததாரர்கள், அதாவது பெட்ஷீட்டுகள் மற்றும் தலையணைகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்த ரயில்வே துறை அதிகாரிகள், உயரதிகாரிகள், அதற்கு இந்த முறைகேடுகள் காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது துறைவாரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். கிறிஸ்டோபர். பத்மநாபன், இருக்கும் துறைகளிலே மிகப்பெரிய துறை மற்றும் மிக முக்கியமான துறை இந்த ரயில்வே துறை. இந்த துறைக்கான அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் பெரிய அளவில் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அது குறித்து சொல்லுங்க பத்மநாபன். அதாவது ரயில்வே துறை அமைச்சராக முகுல் ராய் பதவியேற்ற பிறகு இதுவரை 2 முறை மட்டுமே தனது அலுவலகத்துக்கு வந்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. மட்டுமல்லாமல் ரயில்வே உயர் அதிகாரிகளும் இது போன்ற, அதாவது தங்களுடைய துறை சார்ந்த நடவடிக்கையில் என்ன நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்வதும் மிகவும் குறைவாக இருப்பதாக தொடர்ச்சியான புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற புகார்களுக்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால், துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்யாமலும் பல்வேறு அடுக்கடுக்கான சோதனைகள் செய்யப்படாமல் இருப்பதற்கு தான் இந்த மாதிரியான முறைகேடுகளுக்கு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. பத்மநாபன், அதாவது தொடர்ந்து பொதுமக்கள் கூறக்கூடிய புகார்கள் ஒருபுறம் இருந்தாலும், இப்போ குறிப்பா அந்த ஏசி பட்டியல் சுகாதாரம் இல்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரே கூறியுள்ளதாக கூறப்படுது இல்லையா? அது குறித்து சொல்லுங்க பத்மநாபன். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி RS ராமநாதன் அவர்கள் ஏசி 2ஆம் வகுப்பு பயணம் செஞ்சிருக்காரு. அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெட்ஷீட்டுகளும் தலையணைகளும் அசுத்தமாக, அதாவது துர்நாற்றம் வீசுவதாக இருந்ததாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு தென்னக ரயில்வேக்கு. இதை அடுத்து இது மீண்டும் இந்த சர்ச்சை கிளம்பி இருக்குது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே போன்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டதை தொடர்ந்து தான் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தென்னக ரயில்கள், அதாவது திருவனந்தபுரம் மற்றும் பல்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய தென்னக ரயில்களை அதிரடி சோதனை செய்தனர். இப்பொழுது இதே போன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரும் இந்த புகார் தெரிவிச்சிருக்கிறது மீண்டும் ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கு சிக்கலை அதிகரித்துள்ளது. இதை துறைவாரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் உயர் அதிகாரிகளும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கிறிஸ்டோபர். பத்மநாபன், இப்போ இந்த ரயில்வே துறையின் குறைபாடுகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் ரயில்வே துறை தொடர்ந்து பொதுமக்கள் அவர் சாப்பிட்ட உணவு கவர்களை அங்கே போடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க இல்லையா? இதன் மூலம் அந்த பொதுமக்களோட விழிப்புணர்வு பற்றி சொல்லுங்க பத்மநாபன். அதாவது பொதுமக்களுக்கு ரயில்வே பிளாட்ஃபாரங்களிலும் ரயில்களிலும் தூய்மையை எப்படி கடைபிடிப்பது என்பது குறித்தான விழிப்புணர்வு அறவே இல்லாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், விழிப்புணர்வை ஏற்படுத்த உயர் அதிகாரிகள் தவறிவிட்டதாகவே கருத வேண்டும். ஏனெனில் உயர் அதிகாரிகள் சரியான வழிநடத்தில் இருந்தால் மட்டுமே பொதுமக்கள் தங்களுடைய பணிகளை தங்களுடைய சுத்தம் சார்ந்த நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். ஆனால் உயர் அதிகாரிகளும் மற்ற அதை பொறுப்பில் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்களும் சரியாக அந்த செயல்களை செய்யாத ஒரு காரணத்தினாலேயே ரயில்வே துறை ரயில் பிளாட்ஃபாரங்களில் ரயில்களிலும் சுத்தம் என்பது கடைபிடிக்கப்படாமல் உள்ளது. இதற்கு காரணம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு இல்லை என்பதை விட அதிகாரிகள் தாங்கள் சரியாக செயல்பட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தாததே காரணமாக கூறப்படுகிறது. கிறிஸ்டோபர். நன்றி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி கிறிஸ்டோபர்.